Hey guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. Last video la ஒரு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான நார்த் இந்தியன் சைட் மெனு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ அது கூட வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் பட்டர் கார்லிக் நான். வீட்டிலே எப்படி சுலபமாக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர் ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க. நல்ல மிதமான சூடில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரைட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்கும்ல அதுவும் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த சுடு தண்ணியில் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு ஊற வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நடுவில் ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சுக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது. இன்பிட்வீனில் நடுவில் தண்ணி ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோங்கிறனால நம்மளுக்கு தயிர் அவ்வளோ தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஈஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணி நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 ஹாருக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி டபுள் தி சைஸ் ஆகி நல்லா ரைஸ் ஆகி வரும் மாவு. இப்போ இதை நம்ம ஒரு கிச்சன் டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி 1 ஹாருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ரைஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா ஊதி வந்திருக்கும். நம்ம வச்ச சைஸை விட 2 மடங்கு அதிகமான சைஸில் வந்திருக்கும். நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ஸோ இப்படி ஃபர்மெண்ட் ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரெட் மாதிரி கிடைக்கும். நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அகெயின் இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா கை வச்சு நீட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு மேலே தூவி நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வேணுங்கிற சைஸஸில் நம்ம டிவைட் பண்ணி நான் அழகாக நம்மளுக்கு நீளமான ஒரு சைஸில் கொடுப்பாங்களே ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி சைஸில் நீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளோட நான் ரெடி ஆகிடும். 2 கப் மைதாவில் கரெக்டாக 6 நான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாவை இந்த மாதிரி ஈக்குவல் சைஸஸில் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே மாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நான்க்கு தேவையான மாதிரி திரட்ட ஆரம்பிங்க. நம்ம நான் எப்பயுமே திரட்டும் போது எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டக்கூடாது. பிகாஸ் நான் எப்பயுமே கொஞ்சம் திக்னஸாக தான் திரட்டணும். ரொம்ப மெல்லிஸாக திரட்டிட்டிங்கன்னா நீங்கள் அடுப்பில் போட்டு எடுக்கும்போது மொறுன்னு ஆயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. லைட்டாக மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இது ஆல்ரெடி இந்தியன் ஃப்ளாட் பிரெட் தானே சொல்லுவாங்க. ஸோ பிரெட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸில் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே மாவு தரட்டினீங்கன்னா தான் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் அயன் தோசைக்கல்லை மீடியம் ஹீட்டில் ஸ்டவ்வில் வச்சுருந்தேன். இப்போ கல்லும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நானை போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் மெல்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நானை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் திருப்பி விடுற மாதிரி திருப்பி விடக்கூடாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ரைஸ் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதர் சைட் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் நான் ஒரு வேளை செஞ்சீங்கன்னா நீங்கள் பட்டர் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் டைரெக்டாக உங்களோட தோசைக்கல் ஒரு பேன் வாட்டவர் நீங்கள் அதில் போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அது ரைஸ் ஆனதுக்கப்புறமா அதர் சைட் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டர் கார்லிக் நான் பண்ணுறோன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பபிள்ஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதர் சைட் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ரௌன் மார்க்ஸ் மேலே ஃபார்ம் ஆகி நல்லா அழகாக இருக்குது. நம்ம நான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் பட்டர் எடுத்து அது மேலே அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா கார்னர்ஸ்லேயும் ஈவனாக நல்லா ஃப்ளஃபியாக ஸ்மூத்தாக நம்மளோட பட்டர் நான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா நானையும் ஒன்று போட்டு எடுத்துடலாம். இப்போ அகெயின் தோசைக்கல்லில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட நானை வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா திக் பபிள்ஸாக நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம்ல, ஸோ ஃபர்மெண்ட் ஆனால தான் அந்த ப்ரெட் மாதிரி நல்லா இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி பபிள்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் உங்களோட நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தின்னாக நம்ம திரட்டி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் குண்டாக இருக்கணும். இதிலே 3 டைப்ஸ் ஆஃப் நான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம எந்த ஆயில் பட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் சும்மா ரஃப்பாக ட்ரையாக போட்டு எடுத்தோன்னா அது நார்மல் நான். இது மாதிரி இன் பிட்வீனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக சர்வ் பண்ணும்போது மேலே பட்டர் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அது பட்டர் நான். கூட கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ காமிச்சிடுறேன் கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் ஒரு 10 cloves கார்லிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்காக இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை நான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்லிக் எடுத்துக்கோங்க. ஒரு 10 cloves கார்லிக் எடுத்துட்டு நல்லா ஃபைனாக மின்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப ஸ்பைசியாக எதுவும் ஃபீல் ஆகாது. இப்போ ஃப்ரெஷ்லி சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா கொரியாண்டர் லீவ்ஸை மின்ஸ் பண்ணி அதையும் இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பட்டர் கார்லிக் நான் செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அட்மோஸ்ட் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி மின்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்லிக், கொரியாண்டர் லீஃப், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல, அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பட்டரில் அந்த கார்லிக், கொரியாண்டரோட ஃப்ளேவர் செம்மையாக இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பர் ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இதை ஒரு ஆயில் ப்ரஷில் நான் மேலே நல்லா ப்ரஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான செம்ம ஃப்ளேவரான பட்டர் கார்லிக் நான் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். இதை பன்னீர் பட்டர் மசாலாவோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 வீடியோவும் பார்த்துட்டு 2 ரெசிபியுமே சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலாவையும் பார்த்துட்டு கார்லிக் நானும் எப்படி செய்கிறதுன்னு 2த்தையும் பார்த்துட்டு 2யுமே டின்னருக்கு செஞ்சு அசத்துங்க. உண்மையிலே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஃப்ளேவரோடு இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட் வெஜிடேரியன்லேயே இவ்வளோ சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், vlogsோடு உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.